Hi students, this is Ajita here. Now we are going to solve the 10th problem in exercise 1.3. The data in the adjacent table depicts the length of a person forehand. ஓகேங்களா ஸோ இந்த இதில் வந்துட்டு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் எக்ஸ்ன்றதை டினோட் பண்ணுறது என்னன்னா ஃபோர் ஹேண்ட் இன் சென்டிமீட்டர்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் ஹைட், அதோட ஹைட் வந்து ஒய்ன்னு மென்ஷன் பண்ணுறாங்க இன் இன்ச்சஸில். Based on this data, a student finds a relationship between the height y and the forehand length x as y is equal to ax plus b ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா yன்றது ஹைட்டு, ஓகேங்களா, எக்ஸ்ன்றது என்னன்னா லென்த், ஓகேங்களா, லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னா ரிலேஷன் y is equal to ax plus bன்னு இருக்கு, where a and b are constants. Okay, first என்ன பண்ணா check if this relation is a function. First வந்து இது இந்த relation வந்து function ஆன்னு நம்ம find out பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், arrow diagram போட்டு நம்ம find out பண்ணணும். Then என்ன பண்ணணும், a and b என்னன்னு find out பண்ணணும் செகண்ட் சப்டிஷனுக்கு. தேர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, find the height of a person whose forehand length is 40 centimeter. 40 centimeter இருக்கும்போது அந்த பர்சனோட ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் என்னன்னா ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர்ஹேண்டோட லென்த் கண்டுபிடிக்கணும். எப்பனா ஹைட் கொடுத்துருக்காங்க 53.3 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆரோ டயக்ராம் போட்டுடலாமா, ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆரோ டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு இங்கே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாட் பண்ண போகிறோம். ஓகே, கிவன் டேட்டா என்னது 35, 45, 50, 55. ஓகேங்களா, ஒய்யை வந்து இது எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஒய்க்கு என்ன இருக்குது 56, 65, 69.5, 74. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து 35 இருக்கும்போது அதோட ஹைட் என்னவா இருக்குது 56. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மேப்பிங் பண்ணுவோம். 35 வந்து 56, 45 வந்து 65, 50 tends to 69.5, 55 tends to 74. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன இருக்கு, for all x has its own unique image. ஒவ்வொன்றுக்கும் தனியான ஒரு இமேஜ் இருக்கு, கரெக்டா. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், therefore எப்படி எழுத போறோம், all x has its own unique image. So it is a function. Therefore it is a function. Finish பண்ணியாச்சா, first subdivision over. Second என்ன பண்ணணும்னா find a and b. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், a என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to என்ன சொல்லியிருக்காங்க, ax plus bன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து நம்ம ஏதாவது ரெண்டோட வேல்யூஸை எடுத்துப்போம். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா when நோட் பண்றேன், when எக்ஸ் வேல்யூ வந்து 35 இருக்கும்போது ஒய் என்ன இருக்கு 56, கரெக்டுங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், அந்த எக்ஸ்பிரஷன்ல சால்வ் பண்ணும்போது 56 is equal to 35, எக்ஸோட வேல்யூ 35, a plus b. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன், எக்ஸுக்கு பதிலாக 35யும் ஒய்க்கு பதிலாக 56ம் சப்ஸ்டியூட் பண்றேன். லைக் தட் when x is equal to நான் என்ன பண்றேன் 45ன்னு எடுத்துக்கிறேன், y is equal to எனக்கு என்ன கிடைக்கும் 65. ஸோ அப்போ எனக்கு எப்படி ஆகும், இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி ஆகும், 65 which is equal to என்ன ஆகும், x வந்து 45 into a
plus b ஓட வேல்யூ என்னது தெரியாது, so b. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கிறேன். இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணனா ஐ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் a and b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டு சால்வ் equation 2 minus 1 to get a and b. கரெக்டா? ஸோ சால்வ் பண்ணலாமா? செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதுறேன். தட் இஸ் 65 is equal to 45 a plus b. Equation 1 என்னது, 56 which is equal to 35 a plus b. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகுமா? ஓகே. ஸோ 65 minus 56 என்ன வரும், 9 கிடைக்கும், which is equal to 45 minus 35 10 a. ஸோ இது ரெண்டும் என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், 10a is equal to 9 கிடைச்சிச்சு. ஸோ a is equal to 9 by 10 which is equal to 0.9. ஸோ அப்போ a வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், 0.9 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை 3ன்னு வச்சுக்கோங்க. Substitute a is equal to 0.9 in equation 2. Equation 2 என்னது, equation 2 is 65 which is equal to 45 into a plus b. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல ஏவை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏவோட வேல்யூ என்னது 0.9ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். which is equal to what, 65 plus 45 into 0.9. மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 9 5s are 45, 4 9 4s are 36, 36 plus 4 40. ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குன்னா இப்படி வரும். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 65 is equal to 40 plus 0.5 plus b. அப்போ b என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், b is equal to what, 65 minus 40.5. மைனஸ் பண்ணலாமா, 65ல 40.5 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், so we get b is equal to 24.5. so this is our b. so a என்னன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, b என்னன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. what is a, a is equal to 0.9, b is equal to 24.5. இது ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சா? ஓகே, தே ஆர் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ கம்மிங் டு தி தேர்ட் ஒன், நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன். என்ன கேட்குறாங்க, ஹைட் ஆஃப் அ பர்சன் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 4 hand ஆஃப் லென்த் இஸ் 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் கிவன் என்னது, லென்த் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, 40 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு தட் இஸ் ஒய், அதுதான் என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாமா? ஓகே, நமக்கு என்ன தெரியும், y is equal to ax plus b அப்படின்னு தெரியும். y we don't know. a என்னது 0.9, ப்ரீவியஸ் இதில் சால்வ் பண்ணோம். x என்னன்னு கொடுத்துட்டாங்க, which is equal to x, that is 40, plus b ஓட வேல்யூ என்னது 24.5. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், 9 40s are 360. ஸோ அதில் வந்து டாட் வச்சோம்னா 36 கிடைக்கும். கரெக்டாக டெசிமல் இருக்கணும். 36 plus 24.5. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0.5 then 1 60. ஸோ 36ஐயும் 24.5ஐயும் நம்ம ஆட் பண்ணால் வாட் we will get, 0.5 60.5. ஸோ y நமக்கு என்ன கிடைச்சிச்சு, 60.5. இதை நம்ம என்ன சொல்லுவோம், இன்ச்சஸில் நோட் பண்ணிப்போம். ஓகேங்களா, இன்ச்சஸ். height என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுல. ஸோ height is, that is y, which is equal to 60.5 inches. ஓகேங்களா, தென் ஃபோர்த் ஒன்று சால்வ் பண்ண போகிறோம்.
Fourth ஒனுக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? Find the length of the forehead of a person if the height is 53.3 inches. இங்க height என்னன்னு கொடுத்திருக்காங்க? 53.3 inches கொடுத்தாச்சு. என்ன கேக்குறாங்க? Length of forehand of a person என்னன்னு கேக்குறாங்க, which means x என்னன்னு find out பண்ணும். இங்க y has given. Solve பண்ணலாமா? So we know that y is equal to ax plus b. Y is equal to 53.3, which is equal to a another 0.9. We don't know x plus what is b. B value another 24.5. 24.5. So இங்க 0.9 into x வச்சுக்கோங்க. இந்த 24.5 நம்ம என்ன பண்ணோம்? இந்த லெஃப்ட் சைடு கொண்டு வரணும். அப்போ என்ன ஆகும்? 53.3 minus 24.5 நமக்கு கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 53.3 24.5 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 8 2 போகாது. ஸோ திஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 28.8 which is equal to 0.9 x கிடைச்சிருக்கு. இப்போ 0.9 into x which is equal to 28.8 கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன்? x மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த 0.9 இங்க கொண்டு போறேன். கீழேயும் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு, மேலேயும் ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அதை 288 மாத்திரம், கீழே 9 மாத்திரம். 288 9 டிவைட் பண்ணும்போது 9 3s are 27, balance 1 8 கொண்டு வாங்க. 2 times 18. So அப்போ x ஓட வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு? 32. Here we have to mention this as 10 centimeter. So answer என்னது? Length of forehand of a person is what? 32 centimeter. Okay, thank you.